மதுரையில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டும் தொழிலதிபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மதுரை காளவாசல் பகுதியில் லிங்கத்துறை என்பவரின் தங்கும் விடுதி ஒன்றில் அலுவலக வரவேற்பாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் லிங்கத்துறையும் அவருடைய உறவினரான சூரஜ் ஆகிய இருவரும் மயக்க மருந்து கொடுத்து தன்னை நிர்வாண நிலையில் புகைப்படம் எடுக்க வைத்து அவ்வப்போது பாலியல் துன்புறுத்தல் அளித்து வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இளம்பெண் வேதனை தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் சிங்கப்பெண் என எந்த படைகளும் கை கொடுக்காத நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். ஜூன் மாசத்துல நான் ஜாயின் பண்ணேன். ஜூன் அந்த 15ல நான் அங்க வேலை பார்க்குறேன். அந்த இடத்துல அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதலாளி அந்த ஓனர் லிங்கதுரை என்னோட பணத்தை எடுத்துட்டு கணக்கு முடிக்கிற பணத்தை நான் மணி சார் கிட்ட தான் கணக்கை ஒப்படைப்பேன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த பணத்தை அங்க ஒப்படைக்க வேணாம், நீ இங்க வந்துரு, இங்க அப்பார்ட்மெண்ட்ல நான் ஃபேமிலியா தான் நாங்க இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நேரா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்க, நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. என்ன சார் விஷயம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ என்னோட ஃபர்தாவை கலட்ட சொல்லி ஒரு நாள் எடுத்து வச்சிருந்தாரு ஒரு வீடியோவை. அதை என்கிட்ட அந்த வீட்டுக்கு போனப்ப காமிச்சாரு. நீ இந்த மாதிரி என் கூட நீ இல்ல அப்படின்னா நான் இதை வீடியோவா போட்டுருவேன், வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இன்னைக்கு நான் இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு ஒருத்தவங்க. என் வாழ்க்கை அப்படி கிடையாது, என் வாழ்க்கையை நீங்க மேற்கொண்டு சீரழிக்க பாக்குறீங்க. இப்போ நான் ஸ்டேஷன்ல போய் இதை கம்ப்ளைண்டா நான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்டா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவன் ஸ்டேஷனுக்கு வரவே என்ன போட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவானான்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் மீனா மேடம், அவங்க தெற்கு காவல் நிலையத்துல இருக்காங்க. பெண்கள் மகளிர் காவல் நிலையத்துல உள்ள ஒரு அதிகாரி ஒரு மகளிருக்கு அகேன்ஸ்டாவே பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ போன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை நடந்து 2 மாசம் ஆச்சு. 2 மாசமாயும் அவன் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கான். பாதிக்கப்பட்ட நான் என் உயிரை கையில பிடிச்சு ஓடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, நீதி கிடைக்காதான்னு போயிட்டு இருக்கேன். எங்க போச்சு இந்த நியாயம், நீதி, நேர்மை எல்லாம் சொல்றாங்கல்ல, எங்க போச்சு அதெல்லாம்?